கொடைக்கானலில் குதிரை சவாரி மேற்கொண்ட சிறுவன் தவறி விழுந்து தரதரவென இழுத்து செல்லப்பட்ட பகீர் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. மிரண்டு ஓடிய குதிரையால் சிறுவனுக்கு நேர்ந்தது என்ன? பதைவதைக்க வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? கொடைக்கானல் என்றாலே நட்சத்திர ஏரியையும் குதிரை சவாரியையும் சுற்றுலா பயணிகளால் தவிர்க்க முடியாது. ஏரியில் படகு சவாரியை முடித்ததும் குழந்தைகள் பாய்ந்து ஓடுவது குதிரை சவாரி செய்வதற்குத்தான். இப்படி பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரின் கவனத்தையும் கவர்ந்த குதிரை சவாரி சுற்றுலா வந்த ஒரு சிறுவனுக்கு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தைகள் விரும்பும் குதிரை சவாரியில் இப்படி ஒரு ஆபத்து இருப்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. விருதுநகர் காரியாபட்டியைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ளனர். மகிழ்ச்சியுடன் சுற்றி பார்த்த அவர்கள் ஏரி சாலை வந்ததும் குதிரை சவாரி செய்ய நினைத்துள்ளனர். 9 வயது மகன் ஜோயலை குதிரையில் ஏற்றிய பெற்றோர் அவரை செல்போன் மூலம் போட்டோ எடுக்க முயன்றுள்ளனர். அப்போது எதிரே ஒரு குதிரை ஓடி வந்ததால் ஜோயல் அமர்ந்திருந்த குதிரை மிரண்டு ஓடியிருக்கிறது. 4 கால் பாய்ச்சலில் பாய்ந்து ஓடிய குதிரையை கட்டுப்படுத்த முடியாத குதிரையின் உரிமையாளர் அதன் பின்னாலேயே ஓடி உள்ளார். பெற்றோரும் குதிரையின் பின்னால் ஓடிய போது சிறுவன் ஜோயல் குதிரையில் இருந்து கீழே விழுந்துள்ளார். ஆனால் அவரது கால்கள் குதிரையின் கால் வைக்கும் பெல்ட்டின் இரும்பு மிதியடியில் மாட்டிக்கொண்டது. இதனால் சிறுவனை சாலையில் தரதரவென குதிரை இழுத்துச் சென்றுள்ளது. ஒரு கட்டத்தில் குதிரையின் மேல் உள்ள பெல்ட் அறுந்து விழுந்ததில் சிறுவன் சாலையில் தூக்கி வீசப்பட்டார். உடனே சிறுவனை மீட்ட பெற்றோர் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். படுகாயமடைந்த சிறுவனுக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த குதிரை பாண்டியராஜ் என்பவருக்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. குதிரை உரிமையாளர்கள் அதை முறையாக பராமரித்து நன்கு பழக்கப்படுத்திய பின்னர் சவாரிக்கு கொண்டு வர வேண்டுமென போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர்.